பிடாரி அம்மன் இந்த முத்தாலம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகபசகு வந்துடாமல் நீ காத்தது காத்து நீ கடைசி வர காத்தல என் சாமி. ஹலோ 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 எந்த பாட்டுக்கடா வாசிக்கிற வெண்ண? ஹலோ ஹலோ ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி சுகஸ்வரூபிணி அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி சுகஸ்வரூபிணி மதுரவாணி சொக்கநாதர் மனு மகிழ்மினார் மதுரை சொக்கநாதர் மனு மகிழ்மினார் ஜகஜனனி சுகபாணி கல்யாணி ஜகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சங்கரி பரமேஸ்வரி பாண்டவராஜகுமாரி அம்பா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேண்டுவரம் தர அம்மா அம்மா சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி ஜெகஜனனி அவ்வளோண்ணே ஆள் இருக்கா? வாங்கண்ணே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஹலோ ஹலோ நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செலிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. அட்டமாடி ஒரு பட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. படுபடே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. ஒரு விட்டு ஒரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க
ஒழுங்கா நடிக்கவில்லை என்ன அமௌண்ட் நாங்க வாங்க முடியாது விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை வேணும் இந்த கலையை நம்பி பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. அருமையான கூட்டம். புரோக்கல் ப்ரோ அந்த நிக்கிற ஆளு உள்ள வர்றீங்களா? கப்ளிங் வாங்கி தரேன். சோஞ்சுக்கிட்டே படுப்பேன். எங்கிட்ட உட்காருங்க. இந்த பக்கம்லாம் வேற ஆள்கிட்ட இடமா? உட்காரலாம் ப்ரோ, உட்காருங்க ப்ரோ. மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா புல்லாத பாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவா கட்டா புல்லாத பாண்டி முனி உனக்கு மானா மதுரை சேவா கட்டா மலைக்கு நல்ல மகளிங்க மலைக்கு நல்ல அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு. குளிருதுரா ரொம்ப அறமாயிட்டு கண்டாளி மணி ஓடி போயிடுவாங்க. என்னடா வர்ற பாட்டு என்ன வரேன்னா அதை பாடுங்க மிஸ்டர் அகண்ட மடுவு. நீ ஒரு ராகத்துல பாடுறா, நான் ஒரு ராகத்துல பாடுறேன். இவன் வேற முக்குளி பேர மாதிரி. மலைக்கு நல்ல மலை மகளிங்க மகாலிங்கம் ஒன்னாவது வாய்ப்பாடு உடனே 12வது வாய்ப்பாடு முடிச்சு விட்டியான் பாரு. மாமதுரை சொக்கலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் தானா முளத்தலிங்க தானா முளைச்சலிங்க அவன் தனுஷ்கோடி ராமலிங்க தனுஷ்கோடி சுந்தரலிங்கம். சரி, பூவலிங்க ராமலிங்க தர்மலிங்க எந்த லிங்கம் வேணும் சொல்லலாம். உனக்கு காசு கொடுத்தா தான்டா வெண்ணமேனே. குட்டரம்ப குடியிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க அமராமட குட்டரம்ப தற்காவுடி கிராமத்துல குட்டரம்ப குடியிருச்சு ராசாக்கா கூட்டரம்ப கூடிருச்சு ராசாக்கு. அது வந்து குடியிருச்சா நன்னானே ஏன்டா ஓடுறிய? அது வந்து கூடிருச்சா நன்னானே அது வந்து குடியிருச்சா நன்னானே இந்த அடர்ந்த கூட்டத்தில நன்னானே அந்த கூட்டத்தில் நன்னானே எல்லாம் பாடி மகத்திடுவோம் மச்சான் பந்தபசம் தேடிடுவோம் பாடி மகத்திடுவோம் மச்சான் பந்தபசம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா ஓடி விளையாடுவோம் ஏமாமா இந்த உடனே குட்டாத்திரை ஏழமா போய் எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ ஊரு திரண்டிருச்சு உள்ள தற்கா குடிக்கிறமா தாய் உள்ளையா சாமி கும்பிட ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு இப்ப தற்கா குடிக்கிறமா ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏ அங்கிள் ஏமாமா நாடு திரண்டிருச்சு ஏ அங்கிள் 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 எல்லோ 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 மாமா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ வாடையடிக்குதடி உள்ள படகாத்து வீசுதடியே எந்த சாரே வாடை அடிக்குதடி மழகாத்துறா வடகாத்து வீசுதடி வடகாத்து வீசுதடி வாடையடிக்குதடி உள்ள படகாத்து வீசுதடி இந்த தற்காகுடியில மழை வர பாக்குதடி அது நான் இருக்கிற வரைக்கும் வராதடி எல்லோ 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 மாமா எல்லோ
பூட்டியே சாரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கலை வளர்த்த உள்ள மாடு 2 மூட்டி சாரட்டு வண்டி ஓட்டி நம்ம உள்ள மாட்டை சேர்த்து பூட்டியே சாரட்டு வண்டி ஓட்டி புள்ள மாட்டை 2 மூட்டி சாயங்காலம் போற வண்டிய என் மாமா சாயங்காலம் உள்ள வண்டி என் மாமா சாயங்காலம் போற வண்டி என் மாமா 18 படிவாசலுக்கு எல்ல மாமா எல்லோ 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 எல்லம்மா எல்லோ 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 எல்லம்மா எல்ல மாமா எல்லோ ஐயா பொன்னாட ஓத்தணுமா ஐயா போட்டு விட்டு போனீங்கன்னா நீங்கள் போய் படுக்கலாம் சாப்பிடலாம் உறங்கலாம். மைசெட்டு பொன்னாட வாங்கிட்டீங்களே இல்லையா? எனக்கே கிடைக்கல ப்ரோ. ரொம்ப வலிக்குதா? மெதுவா ஜீவ. கோயிலில் இருக்கு. நன்றி. கோயில் துண்டை கொண்டு வந்து போடுங்க. பேர் அன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான மழை வெயில் குளிர் என்று பாராமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். வெளியூர் ஆளுலாம் கை தூக்குங்க. வாங்க அப்படியே போய் ஆத்துக்குள்ள போய் நாடகம் போடுவான். இது பூராமே நான் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பி பாசத்தை. உள்ளூர் ஆளுகளே இல்லையே எதுக்கு நாடகம்? இதுதான் பெரிய விஷயம். தற்காகுடி கிராமத்தார்கள் நாடகம் வச்சு நீங்கள் ஜாமி கும்பிட்டாலும் வெளியூர்லேருந்து நாங்களும் கலந்துக்கிறோன்னு வந்தாங்க வாரு. இதாயா பெரிய விஷயம். இது இந்த மண்ணுக்கு கிடைச்ச ஒரு பெருமையை நினைக்கிறேன் ஐயா. 2 நாடகத்துக்கு ரேட்டு தான் குறைச்சி பேசி விட்டியே. கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா நல்லது. இல்லைன்னா நான் பயங்கர கோடாங்கி அப்புறம் யாருக்காவது விகுதி அள்ளி போடுவேன். ஓதம் 12 டன் ஆகி போவாங்க. ஒலி ஒலி உண்மையிலேயே சூப்பர். தெய்வம் இருப்பது கோயிலில் கிடையாது. இந்த மாதிரி கலைப்பணியிலையும் எங்களை காப்பாற்றுறது இந்த தெய்வம். மைக் செட்டு கருங்காலக்குடி வாழ்த்துக்கள் ப்ரோ. நீ நல்லா இருக்கணும். ஒரு ரெட்டை பிள்ளையா பிறக்கணும். இன்னும் 2 கப்பலிங்க சேர்த்து விடுறேன். சீம்பக்கரில் வச்சு அடிச்சுக்கிட்டே திரி. ஏன்னா எவ்வளோ சொன்னாலும் 100 ரூபா நகட்ட மாட்டியே. நீ பொழைச்சிக்கிடுவேன். நீ வாழன்னு நான் தெருவில் தெரியல. அண்ணே அந்த கப்பல் இங்கே அங்கேருந்து இருக்கு. இங்கே வாரு, இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ அதை எடுங்கப்போ. இந்த ஐயா எந்த ஊர் வரு? என்னை உள்ளே வந்து சித்திரப்படுத்துற நோனிமே என்னை கொண்டே ஒழுக்காமாரு போட்டு என்னை பாடா படுத்துற கொண்டாட்டியை படுத்துன மாதிரி. அருமையான நாடகம். இன்னைக்கு வழி திரும்பணும், நாளைக்கு ஹரிச்சந்திரா. நான் தான் வர்றேன், நீ வராத. நீ எல்லாம் போய் படு. தண்ணியெலாம் அடிக்காதண்ணே, தண்ணி அடிக்காத. யார் சொல்லி யார் திறந்த போகிறா? குடியாரனை பார்த்து திறந்தனாத்தையும் குடியை நிப்பாட்ட முடியும். நம்ம எத்தனை விபூதி எத்தனை கயிறலி கடிப்பி வா ஒத்துக்கத்தை பாஞ்சு வைப்போம்ன்றேன். அதனால் எந்த ஒரு பழக்கத்தையும் பழகுவது இயல்பு. இசை நாடகம் அதான் உண்மை. நாடக உலகத்திலேயே இந்த 4 பேர் இல்லைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வெளியே வர முடியாது. ஏன்னா மணிகண்டதே எனக்கு டோல்கட்டு மாதிரி. கம்பியை தூக்கி விட்டா வண்டி வரும். உடம்ப குறை. அவன் யாரா பின்னாடி உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். டிரைவர் என்ன மயத்துக்கு வந்து உட்காருறேன். காலையில் போய் தூக்க வரிச்சல தர ராமேஸ்வரம் கொண்டு வராமடா. ஏன் டிரைவர் பரவாயில்ல, ஏற்கனவே டிராயட் ஓட்டினவேன். எந்த பிஞ்சக்காடை பார்த்தாலும் 5 சாலை அடிச்சு தான் ஏறுவேன். நேரம் சட்டிக்கலப்பை மாட்டி உழுதான உழுவான்ட்டான். அவனை வாட்ச் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் போடணும். வாங்கப்போ இங்கே பப்புனாக நடிக்க முடியாது அருமை அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுப்படுகிறது. அம்பலகாரர் அவர்கள் பொன்னாடை போத்துகின்றார். ராணுவ வீரர் மாதிரி தான் ஓல்டான். ஒவ்வொரு துண்டு ஒவ்வொரு கலராக இருக்கு. என்ன விஷயம்? சரி அதெல்லாம் சொல்ல. கோயிலில் கட்டினதா? சரி, நான் ஒவ்வொரு கடையில் எடுத்து நடந்தேன். நன்றி. அந்த அழகு தெய்வம் சமுதாயம் சார்ந்து எந்த இதுவும் பாட மாட்டேன். அமௌண்ட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி. ஆமாம், பூரா சொந்தக்காரங்க. அப்புறம் என்ன, எல்லாருமே சொந்தக்காரங்க. தமிழன் எங்கெங்கே இருக்காங்கல்ல எம்கேஆருக்கு சொந்தக்காரங்க. பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்திய அப்போ மைசெட்டு போட்டீங்களா? ஆமாம், வேற பழைய துண்டு கறி துணி இருந்தால் கூட போட்டு.
சிச்சுக்க வெக்கம் பயிரலாம். அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். இந்த அயலவர் ஏற்றி பேசினியா குறைச்சி பேசிவிட்டியா? சரி, 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுவ 1 மணிக்கு. பொன்னாடி ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் தர்காவுடி கிராமத்தார்கள். போன வருஷம் சொன்னேன், ஒரே வார்த்தைக்காக தான் 2 நாள் நாடகத்தை ஏற்றுக்கொண்டேன். மறுநாள் வரும்பொழுது கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் போதுமா, இன்னும் ஆள் வர சொல்லுவா? இது சேம்பிள் தான், மெயின் பிக்சர் பின்னாடி இருக்கு. அங்கே மழை பெய்யணும், பெய்யும். ஐயோ சரி சரி, நான் போர்வை ஏழை விடலை. பேயும் பேயும், என்ன பேயும் பேயும், நீ போய் பேஞ்சிட்டு வா. மழை பெஞ்சாலும் மனுஷந்தே வைறேன். நல்லா திருவிழா நடக்கும்போது மழை பெய்ய சொல்லு, இப்போ பெய்ய சொல்லு, பொம்பளை பூரா மண்ணை வாரி தூத்துவேன். நல்லா நாடகத்தை கடுத்து பிடிச்சி குட்டி வச்சுற போக மேகம். அப்புறம் வயக்காடு பூரா விளையாமல் கிடந்துச்சுன்னா என்ன பண்ணுவியே? மழை பெய்யணும். எந்தெந்த ஊரில் தெய்வம் துடியாக இருக்கோ அந்த ஊரில் மழை பெய்யும். இங்கே பெய்யும், இப்போ பெய்யும். அவர் தூக்க வரிச்சில் இருக்கார் போல. பேஞ்சிருச்சுட்டு எங்கன்னு வேஞ்சி 40 வீட்டுக்குள்ளே எங்கே வேஞ்சி? மதுரையெல்லாம் சரியான மழை பேயும். ஏழை இந்த டிராஃபிக்கை விடுங்கடா, பேஞ்சிட்டு போகுது உங்களுக்கு என்னப்பா. ஆனால் என்ன வேஞ்சாலும் அமௌண்ட்டை வாங்காமல் ஊரை விட்டு போக மாட்டேன். என்னை போடுறதை பிடிச்சி நீங்கள் செருப்புட்டு அடித்தா கூட போக மாட்டேன். ஏன்னா என்னையை நம்பி 10 ஜீவன் இங்கே காத்துக்கிற கஞ்சி ஊற்றுவேன். இதுதான் உலகத்தில். நம்மெல்லாம் இனிமேல் நம்ம பிறக்க போகிறோமா? கிடையாது. இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்காக ரொம்ப பண்ணாதே ப்ரோ. பூலிப்பு வைங்க, அது நல்லாயிருக்கு. அது பேம்பஸ் மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். கணேஷ் வேலை ஓடாதீங்க. வாடை அடிக்கணும், பொண்டாட்டின முத்தம் கொடுக்க முடியாதுடா. போய் இப்படி கொடுத்தா சிறுநாய் பீவாட வர்றான். அதுல இந்த தண்ணி வச்சுட்டு ஒருத்தர் இப்படி போயிருக்கா. அந்த புள்ள ஃபர்ஸ்ட் நைட்ல வெட்டி இழுத்து இதாவது வரல. சமீபத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது எதுனா, வாரிசுகளை வாழையடி வாழையாக தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான் கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி முதல் ராத்திரியிலே சந்ததியிலே உருவாக்கக்கூடிய ட்ரில்லிங் போர் கப்ளிங் போஸ் திருந்த மாட்டேன் வெண்ணமேனே. ஆனால் அந்த முதலிரவையே இப்போ கொலையாத்துட்டாங்க. விருந்தினர் பக்கம் ஒரு கொலை விழுந்து வச்சு முதலிரவுக்கு சென்ற மனைவியை வெட்டி விட்டு தானும் தற்கொலை. அன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம். அது பேப்பரை பார்த்துட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு, இன்றைக்கி வேணாம்மா, நேரம் சரியில்லை. இல்லைத்தா, இன்றைக்கி நீங்கள் சேர்ந்தாத்தே ரெட்டை பிள்ளை வரக்க முன்னே அவங்க சாதகத்தை பட்டியிருக்காங்க, பஞ்சாயத்தை. இந்த பிள்ளை போக மாட்டேன்னு கோவன்னு அழுகுது. அப்பாட்ட காமிச்சு, நியூஸ் பேப்பரை பாருப்பா, நேற்று நடந்திருக்குப்பா, மாப்பிள்ளையும் செத்துட்டே அவளையும் வெட்டியிருக்காப்பா. இந்த மாப்பிள்ளை வேற ஏற்கனவே நீ குறுன்னு வாக்கினே ஒரு மாதிரியா. ஏன்னா அவனுக்கு பாவம் லேசாக மாறுகன்னு இருந்திருக்கு. சரின்னு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. எவனா விறகு வெட்ட போகிறவன் கட்டிலுக்கு அடியில் அருவா கத்தி கம்பு கோடாலியை வச்சுருக்கேன். இந்த பிள்ளை அதெல்லாம் எடுத்தாத்தே வருவோம்னு சொல்லியிருக்கு. அப்புறம் ஒரு 35 பேரை பாதுகாப்பாக வச்சு நடத்தியிருக்காங்க. 35 பேத்தையா? அதில் போனவன் தேவை ஒரு ஆள் எப்படியோ கோமியத்தில் போய் மண்டையை கொடுத்துட்டேன். இந்த மாலை மரியாதை செய்யணும். எங்கனே பார்த்துருக்கனே. ஆமாம்மா தம்பி வேறு என்னடா அது மாலை இழுச்சு வைடா. முத்தம் கொடுத்துட்டாலே சரக்கு அடிச்சிருக்கேன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்தில் கொலை செஞ்சாராடா. இல்லை மாலையை இழுச்சு கட்டண மாதிரி. என்னடா அது? ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு மணி கட்டின மாதிரி. பேர் என்ன? பிரான்பட்டி அரித். தம்பி ஏற்கனவே புகைப்படம் கொடுத்தீங்க, நன்றி தம்பி. இந்த மாலையை உனக்கு போடுறீங்க. அவன் சரி கொண்டு போய் அங்கே ஒரு ரூமில் வச்சுட்டு போ. மேனேஜர் இருப்பார். வாழ்த்துக்கள் தம்பி. ஏன்னா மாலை வாங்குறது பயந்து கிடக்கு. அன்னைக்கு ஒரு ஊரில் மாலை ஓட்டு 2 செங்கோலையை கொட்டி பிடிச்சி எனக்கு. இவன் மாலையை கொண்டு வர்றானா அவ்வளோதான் காசு வாங்கிட்டேன். ஆனால் தம்பிகளுடைய அன்புக்கு எல்லையே கிடையாது. இதுக்கு நான் தலை வணங்குறேன் தம்பி. அந்த மாலை ஓட்டுறதுக்கு அந்த காசை கொடுத்துருந்தாலும் யாரையாவது ஒரு ஆளை பசி அமர்த்திருக்கும்டா. ஏன்னா இந்த குழவி எங்கே கிடச்சிச்சு? பிரதரில் இப்போ சந்தோஷமா?
வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு உடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு உள்ள ஏதங்கோ ஏ ராசா என் ஜாமி. 10 வயசு உள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டகிழஞ்சு வச்சு வாங்கி தந்தியா, சட்டகிழஞ்சு வச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை அட ஆசையா கட்டுன மனைவி உன்னை பெத்தெடுத்த உங்க தாயு தகப்பேன், அட உனக்கு பிறந்த இந்த பிள்ளையெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால தெருவில் வாடுமே. அரசாங்கம் விற்கத்தான் செய்யும், ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும். உண்மையிலேயே குடிக்க வேணாம். என்ன போ ஐயா சீனா சீன அமைப்பாளர் சுப்பையா செட்டியார் கல்காலி மெக்கானிக் சார்பாக இங்கே வா 501 எழுதிட்டு பெட்டி ராஸ்கல் 201 கொடுக்குற, நீ பொழைச்சிக்கிருவேன். 300 ரூபா மரியாதை ஜிபே பண்ணி விடு. இன்னி வரையா கழும்பு வாங்கிக்கும் கவட்டில் தடவா சண்டாளப்ப 201 300 நாளைக்கு தரணும். ஜிபே கிடையாது, அக்கௌண்ட்டு தான் சீரட்டு மாதிரி. ஏன்னா காசு கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது, காசு கொடுக்குற இந்த கூட்டத்தில் ஒரு மனசு வேணும். நன்றி நன்றி. சில பேர்லாம் இப்போ நோட்டு செல்லலைன்னா நாடக நடிகர்தே மாற்றுறது, அது ஒன்றும் பேச முடியாதுல்ல. என்ன கிழிஞ்சு கிடக்கு போத்துடா, கிழிஞ்சு கிடந்து மாற்ற முடியாமல் தானே ஓட்டே வந்தேன்ட்டேன். அதனால் டூலர் பைக்கில் போகக்கூடிய இளைய சமுதாயமே, இளைஞர்களே, நாட்டினுடைய எதிர்காலமே இளைஞர் கையில் தான் இருக்குது. உண்மை தான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வாழ்ந்து சென்றார், சாதித்து விட்டு சென்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களும் வருகின்ற காலத்திலே சாதிக்க வேண்டும். என்னத்தை சாதிப்ப? ஒன்றும் சாதிக்க மாட்டேன். அவன் ஃபிகர் நல்லா இருக்குன்னு காசை வெட்டி போடுவேன். காலேஜ் படிக்க வைக்கிறது பெத்த தாய் தப்பேன். விறகு வெட்டி, வாக்கியா வெட்டி, வரப்பு வெட்டி, கூலி வேலை பார்த்து, கொத்தனார் வேலை பார்த்து மயனை படிக்க வச்சா பூரா காலேஜ் கவரேன். அங்கே போய் டீச்சரை கவர் பண்ணுறேன். நல்லா ப்ளோகராக இருக்கும். டீச்சர் இதா என்ன காமெடினே தெரியாது, அவனா அது நினைக்கிறேன் தூக்கத்தில். ஏன்னா டீச்சரு தமிழகத்தாண்டா அந்த அக்கப்பூர்லாம் நடக்குது. மாணவரை டீச்சரை கூட்டிகிட்டு ஓடுறதும், வாத்தியார் ஒரு சிலரை சொல்கிறேன், பெத்ததாயதை எப்போ நம்பி அனுப்புகிறதே பள்ளிக்கூடத்துக்கு தான். அந்த பள்ளிக்கூடத்துலேயும் இன்றைக்கி சீரழிவு ஏற்படுது தமிழகத்தில். அதனால் பொம்பளை பிள்ளை பெத்த தாய் தேவைப்படலாம். தினசரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையிலாக இருந்தாலும் சரி, கவனித்து கொள்ளுங்கள்.
உங்கள் குழந்தைய உங்கள் கையில் யாரையும் நம்பி அனுப்பி விடாதீங்க அன்பு உறவுகளை. உங்கள் ரெண்டாவதுக்கு என்ன வேணும்? இப்போ உங்கள் ரெண்டாவதுக்கு ஒரு பாட்டு போடவா? சீ சீ சீரனு நீச்சி சீ சீ சீரனு நீச்சி என்ன கட்டிக்கிட்டவ என்ன முன்னு அவன் கூட போனையே, அவன் கூட போயிட்டு அவுத்து போட்டு நின்றியே. என்ன பாட்டு பூரா இப்போ கொலையை அத்துட்டாங்களடா. அவுத்து போட்டு என்ன பண்ணிருப்பாங்க? பழைய பாட்டுலாம் கவனிச்சியா? என்னண்ணே பாட்டு? விவசாயிக்கெல்லாம் பாட்டு போட்டாங்க. மம்பட்டிய தோளில் வச்சு மடதுறக்க போற மச்சான், மடைய திறந்து வைங்க என் மச்சானே மயில வந்து நீராடட்டும். கருப்புகர செல கட்டி கரையோரம் போற ஒட்டி, கருப்புகர செல கட்டி கரையோரம் போற ஒட்டி, கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா ஒன்னா கண்ணால பார்த்தா என் மனம் கட்டிடுமா. கண்ணே என் நமமணியே உனக்கானாமல் கண்ணுறங்குமா. ஆயிரம் பிச்சி பூ அரும்பரம்ப போத்தாலும் பாசமுள்ள பிச்சி எனக்கு மாறாது மாறா. கண்ணே என் நமமணியே உனக்கானாமல் கண்ணுறங்குமா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாளுக்கால் மண்டபம் போல் நாம கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் நம்மளை எல்லாம் நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு வாழ வைக்கும் இந்த தமிழனுடைய மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நாமளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக, நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எப்படி என் தம்பி கைதட்ட பார்த்தியா? கருத்துள்ள பாட்டெல்லாம் இப்பெல்லாம் இந்த பாட்டை பாடினா சின்ன பையில கூட என்ன ஹிந்தி பாட்டுன்ட்டு வாங்கி இப்போ பூரா அவங்களுக்கு வந்து கிரி மேஞ்சாரோ அரி காச்சாரோ யாரோ 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 காட்டுவாசி காட்டுவாசி கொட்டையை பிடிச்சி கர்றா உன அர்றா கர்றா பாட்டு. அதான்டா இப்போ பாட்டு. ஓ முகலை சலை உன்னை பார்த்தா போயலை நாடு எப்படி போதா அதுலேயும் நாமளும் போய் இப்போ எல்லாம் நாகரிகம் மாறிக்கிடுச்சு. ஊருக்கு ஒரு ஆள் தான் சாமி ஆடுவாங்க, இப்போ வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறியா மங்கு மங்குன்னு. சாமி என்பது இருக்குது, ஒரு மனதோடு சாமி இருக்குன்னு வேண்டவனுக்கு சாமி வந்து காட்சி அளிக்கும். சாமிகிட்ட போய்கிட்டு அடுத்து வந்து 7 ஏக்கர் நிலம் வாங்கணும், பிஎன்டபிள்யூ காரு வாங்கணும், அந்த இது வாங்கணும் இந்த இது வாங்கினா சாமி என்ன ஜவுளி கடை பிளாட்டு கடையாக வச்சுருக்கு? சாமிகிட்ட எதை வேண்டணும்? நோய் நொடி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கடன்படாமல் குடும்பத்தை நல்லா வை, குடும்பத்தை நல்லா வச்சா 10 பேர் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரரை நல்லா வை, கிராமத்தை நல்லா வை அப்படின்னு வேண்டுவர்கள் நாட்டிலே 100க்கு 1 ஆள் கூட இல்லை. அதான உண்மை. தீச்சட்டி எடுத்து அப்போல்லாம் ஆடுவாங்க, 7-8 கிராமம் ஆடி வரும். தீச்சட்டி கீழே வேப்பலை இருக்காது. இப்போ தீச்சட்டி எடுக்க 9 உரம் கீழே 2 கட்டு வேப்பலையை வச்சுக்கிட்டு எடுக்கிறேன் சுட்டுப்புறமா. பூக்குழி எதுக்கு இறங்கினாங்க? முப்பாட்டங்காலத்தில் பூக்குழி இப்போ எதுக்கு இறங்கினாங்க? இந்த உள்ளங்காலிலே சூடுபட்டால் உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளும் நன்றாக செயல்பட்டு ரத்தோட்டம் சீராகும் என்பதற்காக தான் இந்துக்கள் கலாச்சாரத்திலே பூக்குழி இறங்குவது. இது யாருக்கு தெரியும்? தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 2 வில்லையை தூக்கிட்டு பொம்பளை நடக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே தீ எரிச்சு விட்டு சாம்பலில் போய் தக்கச்சி அங்கனே நிற்கிறேன், பிடிச்சி இதில் தூக்கி விடுறதுக்கு 4 ஆள். அதே மாதிரி எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, டூலர் ஓட்டுற இளைஞர்களே என் தம்பிகளே, பைபாஸ்லாம் கிராஸ் ஆகும்போது கவனமாக போங்கப்பா. அதே மாதிரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனாலும் மாஸ்க் போட்டுக்கோங்கடா, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆளுக்கு ஒரு மாஸ்க்கை போட்டுக்கோங்க. இப்படித்தான் ஒருத்தன் தியேட்டருக்கு தள்ளிட்டு போயிட்டேன், பிள்ளைய மாஸ்க்கை போட்டு அவனும் ஒரு மாஸ்க்கை போட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு அப்பா ஒரு பொம்பளையை தள்ளிட்டு வந்துட்டார். குடும்பம் நக்கின மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் 2 பேரும் படம் பார்க்கல. இவன் இப்படி பார்க்குறியா, என்ன நம்ம அப்பா மருவு மாதிரி இருக்கு, அவன் நம்ம மய மாதிரியே இருக்கான் இந்த சட்டை. 2 பேரும் ஒன்றுக்கு இருக்கும்போது கூட இங்கிட்டு அடிச்சிருக்காங்க. கடைசியில் 2 பிள்ளைங்க காண இன்னொருத்தன் அடிச்சு போயிட்டேன். இன்னைக்கு பெத்த தகப்பன் மகன் செய்யக்கூடிய தவறை தட்டி காட்ட காலம் அந்த காலம். இன்னைக்கு பெருமைக்கு சொல்லிக்கிறேன், மொதமாக நானே என் மயனும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவள் அம்மாட்ட கறியை வதக்க சொல்லி
மொட்டை மாடியில் 2 பேரும் ஒரு ஆப்பை போட்டு அப்புறம் வந்து கிரிக்கெட் பார்ப்பான். இது நல்ல குடும்பமாடா? இது உண்மையா இல்லையா? நிறைய பேர் பெருமைக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த புயலை ஓடுற ஆள்கிட்டலாம் போய் கேளுவேன், ஏன்னா புயலை ஓடுறிய உதடு பொத்துருமா? பொத்துருச்சு மச்சேன், இங்கே வச்சேன் பொத்துருச்சு, அப்புறம் இங்கே வைப்பேன், அது அரிச்சிருச்சு, இங்கிட்டு வச்சேன், இங்கே வச்சேன், இப்போ போய் வெதரில் வச்சுருக்கேன். தலை கலகலன் எங்கே அங்கே வச்சு அப்படி என்னன்னு இருக்கேன். அவனை கிளச்சிட்டு பாரு. ஏன் நல்லது செய்ய நாட்டில் ஆள் இல்லை, நல்லது சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. எல்லாரும் கொட்டையில் வைங்க. கோயில யாராவது இங்கே வேலை பார்க்குறா இல்லை, நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன், ஒரு நாளைக்கு 1200 கிடைக்கும், வாடா நான் சொல்லித்தரேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கேன், ஆள்கிட்ட போய் சொல்லு, என்னென்ன ஜவுளி கடை வச்சுருக்கேன், பக்கத்தில் ஒரு கடை வச்சு நான் பொழைச்சிக்கலாமா? என்னத்தை இந்த கிளம்பிட்டேன், என்னத்தை வியாபாரமே ஓடலை, ஆனால் டெய்லி சட்டரை திறந்துருவேன். இந்த டீ கடை வச்சுருக்க ஆளை போய் கேளு, நேற்று தற்காவடியில் டீ கடை ஓட்டிய நாடகத்தில் எப்படியும் ஒரு 20 ரூபா நின்றுருக்கும். என்னத்தை டீ தூளே கடை, அப்புறம் அதுக்கு விடிய ஆற்றிக்கிட்டு கிடக்க. நல்லது சொல்ல நாட்டில் அல்ல. அப்படியே அந்த வேலைக்கு வந்தால் கூட கருத்து விட்டுருவேன். என்ன நீயும் டைல்ஸ் கடை வச்சுருக்க? ஆமாம் நானும் வச்சுருக்கேன் காரைக்குடியில். ஒன்றுமே இருக்காது, நொறுங்கி போச்சுன்னா போச்சு. எடுத்துகிட்டு போகிறேன் என் பூரா நாளைக்கு ஆட்டை போட்டு போயிடுவாங்கப்பா. நானே 1.5 கோடி கடை, அவனை கெடுக்கிறதுக்கு வேலை வைப்பேன். அதே மாதிரி சரக்கு அடிக்கிற சொல்லிக் கொடுக்குற ஆளுகள்லாம் நான் அழகாக சொல்லிக் கொடுப்பேன். சைடிஸ் திங்கத்தான் ஆரம்பிப்பாங்க. நான் சரக்கு தொட மாட்டேன்ப்பா, எங்கள் அப்பானே பொழந்து விடுவார். கறி தின்னியா சேவலை வதக்கி வச்சுருக்கேன், கறியை 2 எலும்பு கடிப்பேன், பக்கத்தில் ஒருத்தன் சோடையை சுரண்டுவேன். இப்படி திண்டேன்னா முண்டை இழுக்காதரா, கறி ஒரு 2 போடுவேன், வாட உமட்டான், முண்டை மண்டே மோந்து ஊற்றுக்கலாமா? 2 இழுத்தோடனே அவனுக்கு கொஞ்சம் ஏறிடுறான், இன்னும் ஒரு 2 ஊற்றுங்களே. பார்த்தா ஆப்பை சாப்பிட்டு கடைசியில் வீட்டுக்கு முண்டமாக போவேன். ஒரு சாங் பாடுவோமா? பாடுங்க. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி, அத்தனை பாண்டிக்கு பெருமை சேர்த்தது அவர்தான் ராமேஸ்வரம் அப்துல் கலாம். அவர்தான் ராமேஸ்வரம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தெய்வச்சுடர் அப்துல் கலாம். அட தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தமிழக மண் மீது புகழ்ந்துவினார், பின் மீது கனகேறினார், தமிழக மண் மீது புகழ்ந்துவினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். அட தென்பாண்டி அட மேலூரா அட வந்துருச்சு அட மதுரதானே அட திருப்பவனா அட திருப்பாச்சத்தி மானாமதுரை பாத்தியனூர் பரமக்குடி சத்திரக்குடி ஒரு டோல்கட்டா கவி தூக்கிருச்சு பள்ளி கிளம்பிருச்சு அட 4 ரோடு அது ராமநாடு நேரா போனா அட பாம்பன் பாலம் அட இறங்கியாச்சு அட இடது பூரா அட பேக்கரம்பா அங்க படுத்திருக்க
காவியா லாரி சர்வீஸ், விறகு கடை, பூமி, தர்காகுடி, எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 50,001 போட்டிருக்க. 501. நன்றி 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 அண்ணி. அத்தியா ஊராட்சி பணியாளர் அந்த வேலை, ஊராட்சி தூய்மை பணியாளர் நாகேந்திரன். ராகேந்திரன் போட்டிருக்காரு. அவர்கள் எனக்காக ரூபாய் 201 ஊரையே துப்புரவு செய்து எனக்கு கொடுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி ஐயா. உண்மையிலேயே மனித கழிவு எதாக இருந்தாலும் அதை அச்சப்படாமல் தூய்மை பணியாளர்கள் வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சாமியை கொண்டு நிப்பாட்ட போகிறேன். நல்லா வால்யூம் கொஞ்சம் ஏற்றி வைங்க ப்ரோ. எத்தனை ஆலயத்துக்கு போயிருக்கீங்க? எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போயிருப்பீங்க. எல்லா கோயிலையும் தீபாரணை காட்டும் போது அந்த கதவுகளை திறந்து வைத்து தான் தீபாரணை காட்டுவாங்க. ஆனால் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் அடைத்து கிடக்கிறது? வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி 18ஆம் பருக்கு மட்டும்தான் அந்த கதவை திறந்து வைப்பாங்க. இந்த கருப்பு எங்கே பிறந்துச்சு? எப்படி அழகுமலை எல்லைக்கு வந்துச்சு? சாமி அழைக்க போகிறேன். உண்மையிலேயே தர்காகுடியில் அந்த கருப்பேன் இந்த சாமியெல்லாம் துடியாக இருந்துச்சுன்னா அப்படி குதிச்சு வரும். பொம்பளையால் அதே மாதிரி ஆடுறது சரித்தான் ஆடணும். ஒரு வீட்டில் ஒரு ஆள் ஆடுறாங்கன்னா அந்த வீட்டில் சாமி இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஆடும்போது கஷ்டப்படக்கூடிய 10 மக்களுக்கு விபூதி அள்ளி கொடுத்தேன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. பொம்பளையால் ஆடுறது சரி, சேலையை நல்லா சொருகிக்கத்தான். 2வது பீரோல் சாவியை யாத்தையும் கொடுத்துட்டு ஆடு. சாவி தொலைஞ்சி வச்சு அதெல்லாம் இங்கே ரிப்பேர் பண்ண நான் வரல. ஆம்பளையால் ஆடுறது சரி, கணேஷ் போயில செய்தி வீடி, செல்ஃபோனு சட்டியை பிரட்டி போடு. அன்றைக்கெல்லாம் ஒரு ஆள் மங்கன்னு ஆடி கையில் வந்துருச்சு. 1000 கண்ணு பானை மாதிரி நின்றுட்டேன். சாமி அழைக்கிறேன். ஹலோ, இந்த இங்கே நிற்கிறவங்கெல்லாம் உட்காருவீங்களாம் விழா கமிட்டியார் சொல்கிறாங்கய்யா, இடம் இல்லையா நீ கோத்தாமன்னு வயிறாங்கய்யா. முடிஞ்சு வச்சு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சு. நான் என்ன செய்ய? நாளைக்கு நாடகத்தை பிஞ்சக்காடு இருக்காயா, அங்கிட்டு போடுவோம். பைபாஸில் வச்சுட்டு ஈரில் வண்டி ஏன் சட்டை கட்டி போயிட்டாரு? மாமப்பிள்ள இருக்காரா? அல்ல, காசை வாங்கு. பிரசாத் அம்மன், பிரசாத் மாமா, உனக்கு மாமாவா? பிரசாத் மாமா நினைவாக பெரிய கருப்பம்பட்டி. இப்படின்ற என்ன ஏற்கனவே இதில் ரிப்போர்ட்டராக இருந்தியா? அங்கே அசோக் மழை எப்படி பெய்யுது? ஆமாம் சுமிதா, இது சுமிதா கேட்கல ஒன்றும். அன்பு தம்பி அவர்களுக்கு நன்றி. ஹலோ ஹலோ தம்பி அமைதியாக இருக்கணும், சூத்தரிச்சு போங்க அப்புறம். ஹலோ நாட்டி பலிகுண்ட நன்னாட்டி தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை அட 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது தொன்று தொட்டு மேமலையாள நாடு அது முப்போக விளையக்கூடிய செல்வம் செழிப்பாய் இருக்கக்கூடிய மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லே. அந்த மலையாள நாட்டு மக்க தினசரி கதறுது அழுகுது, வேண்டாத ஜாமி இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்கும் காலம். அந்த காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக ஊட்டி வளர்த்துவாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்கிறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் தார வாத்த காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு அழைத்து செல்லும் காலம். கருப்பு
அங்க மலையாள நாட்டு மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்சு செல்வம் செழி பருந்த மலையாள நாடு பஞ்சம் போகுது நாடு பஞ்ச நாடாகுது அங்க பயிரெல்லாம் கருகுது அங்க விலங்கெல்லாம் அஞ்சாகுது மக்கள் எல்லாம் பஜியில பட்டின வாடுதுடா மலையாள நாடு அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிடும் அங்கே பேச விடாம கோடாங்கிய வாய கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோழி குண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் காலம் அந்த கோடாங்கி சொன்னானா நல்லா இருந்த மலையாள சீமை இன்னைக்கு பஞ்சம் போகுதுடா இந்த பஞ்ச வர காரணம் என்னன்னு மக்கள் எல்லாம் கேட்டு நிக்கிற இன்னைக்கு செல்லமாக வளர்த்து இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒரு மாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா இது புள்ளா கருப்புடா இது ஆரடி வெங்கடா இது ரோஜாக்கார சாமிடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டு கடங்காது இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்க கதறங்காலா ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு வெங்கல பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை ஓடி வாடா அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அங்க வானத்துல மின்னு வெட்டி மலையாள நாட்டுல பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா ஓம் பெட்டிய அங்க கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில நீ கீநாடு உன் பெட்டியோடு இறங்கும் காலம் அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்கள் அழகு மலை வனக்காட்டுக்கு கொள்ளையடிக்க வருங்காலம் மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பை பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா குடிக்கே ஊரலில்லே தர்காகுடி கிராமத்துல பாட்டங்க காலத்துல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பிறங்கோடியா பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டே ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரமுன்னு 12 வருஷம் பாராமழை இல்லே நம்ம நாடு பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான் நான் எப்படி இந்த பஞ்சத்தில தர்காகுடி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளைகளை காப்பாத்த போறேன் அப்ப ஊருல சாமி இறங்கி இந்த சாமி இறங்கி இந்த முத்தாளம்மனும் கருப்பனும் ஊடறங்கி
தலைய குலுக்கி ஆடையில தற்காவுடியில கிழக்க குமுறுந்துடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற ஒடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோட மழை வேஞ்சி நம்ம கிளவி கோவக்கிற ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. வீரம் பத்தலே இந்த சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. எங்க டீங்கார சாமி குதிச்சு வர போறையா, உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா. கல்லிஜரி நல்ல கம்மாயா, நான் பிறந்த கல்லிஜரி நல்ல கம்மாயா. அங்கே அந்த அலறுதுடா, உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. கொஞ்ச நேரம் அந்த ஊத்து தண்ணிய நீ மொண்டு குடிச்சிட்டு உன் கால் தடம் பொன்னிறமா, உன் குதிரை நிறம் தங்க நிறமா. என் கல்லிஜெரி கரைய வெட்டி கொஞ்ச நேரம் அந்த தற்காகுடியில உள்ள இந்த கருப்பனையும் இந்த மந்தையம்மனு முத்தாளம்மனு இந்த மாரியாத்தாவை கூட்டிக்கிட்டு ஒத்தக்காலு சப்பானி அட ஒத்தக்காலு சப்பானி என்னொண்டி சோனையாவா காணாமுடா. கொஞ்ச நேரம் தற்காகுடியில நீ எந்திரி தங்க நல்லே புதியரோவா சாமி புதியரோவா சாஞ்சாடு விச்சாரோவா கருப்பே விச்சாரோவா அடடே நல்லே புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடு விச்சாருவா கருப்பு விச்சாருவா வெள்ளி நல்லே புதியரோவா என் கருப்பே விளையாடுதுடா ஓ விச்சாரோவா. ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா கருப்பு ஆடி வாடா கருப்பு துள்ளி வாடா. வெள்ளி நல்லே புதியரோவா என் விளையாடு விச்சாரோவா சாமி விச்சாரோவா. வெள்ளி நல்லே புடியருவா விளையாடு விச்சாருவா கருப்பு விச்சாருவா. அங்க நல்லே புதியரோவா சாஞ்சாடுதுடா இந்த கருப்பு விச்சாரோவா. தங்க நல்லே புடியருவா கருப்பு புடியருவா ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா கருப்பு ஆடி வாடா. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா குமுறுமுடா உன்னருவா சாமி உன்னருவா. குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பு தண்ணி வச்சா நீ முருதடா முன்னருவா முன்னருவா. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலருமடா உன்னருவா சாமி உன்னருவா. ஆட்டுக்குத்தான் தண்ணி வச்சா அலருமடா முன்னருவா கருப்பு முன்னருவா. வராண்டா ஓடி வராண்டா எங்க கருப்பு வரந்தாராண்டா தங்க கருப்பு. ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு. வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு டேய் வரந்துட்டாண்டா தங்க கருப்பு. வந்துட்டாண்டா எங்க கருப்பு ஓடி வந்துட்டாண்டா எங்க கருப்பு. மலையாள நாட்டினிலே உன்னைய வச்சு வளர்க்க முடியலே. கருப்பா அழகு மலை இல்லையடா என் 18 படி அழகே உனக்கு அழகு மலை மணக்காடு என் அலறுதுடா இந்நேரம். வந்தானா ஓடி வந்தாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு. கிராமத்தில் கேட்டு வாடா ஐயா, கிராமத்தில் கேட்டு துண்டை எங்கன்னு எடுத்தாங்களன்ட்டு ஒரு மாதிரியா கசடா தெரியுதாடா டேய். நான் என்ன சாதாரணால இந்த துண்டை எத்தனை வருஷமாக சுற்றி வச்சுருந்தாங்களோ. இது புது துண்டா ப்ரோ? லேது 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 ஏதோ தடவி என்னை காலி பண்ண பார்க்குறாங்க ஏதுறாங்க. தற்காகுடி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா மந்தை முத்தாளம்மனா முத்தாளமே தத்துரமா இருக்கிறாள் ஐயா. தற்காகுடி மக்களை எல்லாம் காக்கிறாள் ஐயா. தற்காகுடி கிராமத்திலே இருக்கிற
தர்காகுடிக்கு வந்துதானே நிக்கிறானையா. தர்காகுடி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் துணியான தெய்வம் தானையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. பதினெட்டாம் படியா தர்காகுடி கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. தர்காகுடி கிராமத்தில் இருக்கிற சாமி எல்லாம் முப்பாட்டே ஆண்ட ஜாமியா. சாமி ஊரா தத்துருமா இருக்குதையா. சாமி ஊரா வீரம் குறையலையா. என்ன கருத்திலும் பண்ணலாம் கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தர்காகுடி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மந்தை முத்தாலம்மன் திருக்கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு கிராம பொதுமக்கள் சார்பாக நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த கேபிஏ காளிமுத்து அன்பு வாத்தியார் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். கோயிலினே இனிமையான கோயில வாணி. இந்த பகுதி மட்டும் கிடையாது, எந்த பகுதியும் சென்றாலும் அவங்க பேரை சொல்லக்கூட நான் தகுதி இல்லாதவன். பயப்படுவேன். வந்திருக்கு வள்ளி எம்ஏ. வள்ளி எம்ஏ எம்ஏ படிச்சிருக்கா? ஆத்தாப்ப எஞ்சில் எம்ஏ படிச்சு எதுக்கு ஓன்ட்ட வருது பாடுறதுக்கு? ஏன்டா அறத்தொண்ட முண்டை. நமது துவரங்குறிச்சியை சேர்ந்த எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதிசய சிறுவன், என் அன்பு புதல்வன், என்னுடைய சின்ன புத்துரு. அண்ணன்னா பெரிய புத்துரு, தம்பினா சின்ன புத்துரு. அன்பு மகன் மேலப்பட்டை சேர்ந்த கே அஜித் குமார் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு, 8 மணிக்கு யுவராஜ், 10 மணிக்கு அரவிந்த் சிங். வாழ்த்துக்கள் ப்ரோ. தம்பி மணிகண்டன் எல்லாத்துக்கும் தெரியும்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என் காரை பிடிச்சி கெஞ்சினேன், அண்ணே நாடகத்தில் வாய்ப்பு கொடுணும். நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுத்து வருஷமே நிறைய நாடகம் ஆடினேன், 200 நாடகம் ஆடினேன். என்னடான்னு கேட்டேன், ஏதோ ஒரு 10 பவன் செயின் எடுத்துனேன்ட்டேன். போன வருஷம் என்னடான்னு கேட்டேன், 25 பவன் பொண்டாடிக்கு எடுத்தோம்ட்டேன். வாழ்க்கை நல்லா நல்லா. இந்த வருஷம் என்னடான்ட்டேன், ஒரு 17 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டேன். இது எனக்கு சந்தோஷம்தான். இது நாடக சம்பளத்தில் வாங்கின மாதிரி தெரியல. பிளாக்கில் ஏதோ கணேசி போல ஓட்டுற பிடிக்கிறேன் ஒன்று. தர்காகுடி கதிரவன் பிஇ அவர் சார்பாக 201. நீங்கள் தானே? நன்றி 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 நன்றி. போதும். ரெடி? கேமரா ரோலிங் ஆக்ஷன். தர்காகுடி கதிரவன் பிஇ சார்பாக 201. போதும். 200 வச்சுக்கவேன், அதை கொண்டாவேன் வீடியோவை. எத்தனை தடவை தான் சொல்லுவேன்? அரௌண்ட் 500 கொடுக்கணும் தானே. எதில் விட்டு? வாயில். நன்றி நன்றி. நல்லா விடுங்க ப்ரோ. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது. நகைச்சுவைக்காக என்னதான் பேசினாலும் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் பிரம்மனுடைய தொழில். படப்புக்கு அதிபதி பிரம்மன். பூக்கட்டும் தொழில் புனிதமான தொழில். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரெவடியாக இருந்தாலும், நான் வச்சதேன் சட்டமாக இருந்தாலும், குலசாமி கும்பிடும் போது உங்கள் மாதிரி உள்ள நல்ல உள்ளத்துக்கிட்ட தாண்டா பூ வாங்கி சாமி கும்பிட முடியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் அன்பு தம்பி. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். தம்பி மணி அண்ணே, இந்த மேடைக்கு இன்னைக்கு தானே வர்ற? டெஃபினெட்லி. இங்கே உள்ளவ மட்டும் கிடையாதப்பா, தமிழகத்தில் தமிழனா பிறந்துட்டா தாய் பாசம் அதிகம்டா. பெத்த தாயை நாங்கள் ஒவ்வொரு நேரத்தில் வஞ்சாலும் தாய் இல்லைன்னா அந்த அருமை தம்பி.
அம்மா பாட்டு ஒரு பாட்டு பாடணும், இவங்க பூரா அழுதுகிட்டே வண்டி வரைக்கும் போகணும். அதுக்காக மிளகாத்தூளை தூக்கி விடக்கூடாது. அழுகிற மாதிரி ஏதாவது உருக்கு உருக்கு உருக்கி உடம்பு போட முடியல, உருக்கு உருக்கி பாடுறான். ஹலோ ஹலோ சூப்பர். ஓ பொன்ன போலாத்தா சிக்கு புக்கு ரயிலே என்னத்தை சொல்ல கலக்குது பாரு ஸ்டைலே சிக்குவாலா சிக்குவாலா மயிலே ஓகே நாடி தூளே ஆனா அவங்க அழுதா இல்லையே, நான் அழுதுட்டேப்பா. என்ன உன்னை நாடகத்துக்கு போட்டதுன்னு நினைச்சு அழுதேன். அண்ணே உருக்கிட்டேன்னு. இப்போ உன்னை உரிக்கிறேன், காலையில வெண்ண சம்பளம் வாங்குறத பாக்குறேன். இது அம்மா பாட்டாடா, சிக்குவாலா நக்குவாலா என்ன பாட்டு? நீ தானே உருக்குற மாதிரி பாட சொன்ன. உருக்கி பாட சொன்னா நீ கசடு வர்ற மாதிரி பாடிக்காடா. அம்மா பாட்டு பாடுறா. ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தே உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நடக்க? ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் நடக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்துலோய் கலகலன்னு சிரிச்சே, கஷ்டப்பட்ட காலத்துலோய் கலகலன்னு சிரிச்சே. கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொலைச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? பொறக்கல கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்க வந்து
பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் கொட்டாம்பட்டி அருண் சுஸ்பார் சார்பாக 501 எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வி ராமநாதன் அவர்கள் 201 நல்ல உள்ளத்துக்கு நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம் நீதான் ரோஜக்காரே, நீதான் டிரைவர். ஆமாம், உன்னைத்தான் நான் நாடகத்தில் டெய்லி போடுவேன். ஏன்னா நங்குன்னு 4 அடியில் நிறுத்திடுவேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடிச்சு விட்டு ஊருக்கார 4 பேர் நிப்பாட்டுறான்னு சொன்னோடனே நீ தலையை கவுட்டுக்குள்ளே பார்க்குறது சரியில்லை. வாழ்த்துக்கு. அதே மாதிரி முடி கொட்டுற ஆள் பூரா மூளை அதிகமாக வளருதுன்னு அர்த்தம். யாருன்னு சொல்கிறேன், கோயம்புத்தூரில் விழுத்தாட்டி போட்டு நடுறாங்க, மதுரையில் தூக்கி போட்டு நடுறாங்கன்னு போயிடாத. கிருமியை தடவி விட்டுறாங்க, புடவை வச்சு போகும். அப்படியே இருக்கு. கண்டங்கர் பலவாத்திய மன்னன் பலவாத்திய இந்த காலை எழுச்சி மண்டி ஓட்டியா அண்ணே மண்டி போட்டு அப்படி என்ன ஒன்று பனங்கிழங்கு பிடிக்கி மேலூரில் வைக்க. பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை உண்மையிலே நம்பர் 1 ஸ்டாருங்க அண்ணே. எல்லா இசை கருவியும் இசை பாப்பலம் மங்குன்னு அடி பாப்பலம் முடியலையே. அங்கிட்டு போயிட்டு அடிக்கடியே 10 வச்சுட்டு வந்து அடி. அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் என்னைக்குமே நீ கலைத்துறைக்கு ஓகே. அதனால்
கை தட்டலாம். ஏன்னா திறமையான அடி, இது யாருமே லேசாக அடிக்க முடியாது. பூச்சண்டை ஒரு சண்டையை வேணாம். இங்கே வா, நீ என்ன செய்ய போற? என்ன காத்திருக்காளோ அந்தானே நீ பொத்து மயிர் மேனே, நீ பொத்து. உனக்கு தான் கொஸ்டின் பண்றான். அவன் சப்போர்ட் கூப்பிட்டேன்னா உன்னை சப்போர்ட் வெடிக்க வருது. இந்த காமெடியை சொல்லி கொடுத்தன மட்டும் சொல்லிட்டு நீ போயிரு. கீழே போட சொன்னவே யார்? அடே மஞ்ச சட்டை, கிருணி போல அந்துவோம்ரா. பாட்டை மட்டும் போடு. ஆடாத கண்டா ஆடலிட்ட தகப்பா வணக்கமுங்கோ வணக்கமுங்கோ. ஏன் முண்டை கும்பிட சொல்லல, தாளம் போட்டு. என்ன என்ன ஆடாம ஆட்டி வச்சு வணக்கமுங்கோ வணக்கமுங்கோ. ஏ பஜனைக்கு போடுறோம்டா. கண்டுபிடிச்சிட்டேன்டா. வேளா வேளா என்று சொன்ன விருந்தாடது பாருங்கோ, கோயில் கோபுது கேளுங்கோ, அவடிய தூக்கி கிட்ட கரக மணியாட்டம். அந்த வத்தியா பொங்க சோத்துக்கு அப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஜாதகம் நாள் கிடையாது. நீ நல்லா ஏதாவது ரொமான்ஸ் பாட்டா போடு. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்ட போது தெய்வம் சவுண்ட் சர்வீஸ் கருங்கால குடி ஒரு குத்துப்பாட்டை போடு. போதும் போதும். ஐயோ, நாட்டிய தாரகை